வேலை ரெடி. மக்களை இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒரு நல்லது செய்ய போகிறோம்னு சொல்லலாம். இரண்டமடு குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வான் பாயிண்ட் வரும்போது அதிக அளவிலான அந்த குஞ்சு மீன்கள் எல்லாமே அங்கேருந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த மீன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே அந்த தேங்கி நிற்கிற தண்ணியில் இருக்கும். ஸோ அந்த நேரம் கொக்குகள் அதை வந்து உணவாக உட்கொள்கிறது ஒரு புறம் தாண்டி ஒரு சில சந்தர்ப்பங்களில் நீரெல்லாம் வற்றி போக இந்த மீன் வந்து அநியாயமாக செத்து போயிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனை வந்து நாங்கள் ஒருக்கா வெளி மாவட்டங்கள்லேருந்து மீன் கொண்டு இரண்டமடு தொட்டியில் வந்து குளத்தில் கொண்டு விட்டாங்க. அந்த நேரம் சொன்னாங்க ஒரு மீனின் விலை வந்து ₹2, ₹1.50 அப்படி விலைக்கு வாங்கிட்டு வர வேண்டாம். அப்போ 1,00,000 மீன் கொண்டு வந்து போட்டாங்களேண்டா ₹1,00,000 ஆக குறைஞ்சது கட்டணம் வேண்டா. யோசித்து பாருங்கள். இப்போ இந்த மீனுக்கு ஒரு பெருமதி இருக்கும் தானே. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த மீனை இன்றைக்கு பிடிச்சி இந்த இரண்டமடு குளத்தில் விட போகிறோம். ஓகே, எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு தெரியல. அதுக்குரிய பொருள்லாம் தான் எடுத்து கொண்டு வராங்க. பாருங்கள், கொளுத்தீன், நுழம்பு வலை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். இது வான்பாஞ்சி போகிற பகுதி. இங்கே பாருங்கள், இன்றைக்கு குளம் நல்லா வற்றிய நிலையில் காணப்படுது. வான்பாஞ்சி போகிற பகுதி இங்கே தான் அந்த மீன் வந்து தேங்கி நிற்கிது. ஓகே, அங்கே போய் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு. ஓகே, இப்போ நாங்கள் இறங்கி போய் பார்ப்போம். இதில் எதுவுமே கல்ல வேலை செய்யுது, நல்ல வேலை தான் செய்யுது. ஓகே, மீன் பிடிக்கிற வேலை ரெடி. மீன் பிடிக்க நாங்கள் வலை தயார்படுத்திட்டோம். நீளமாகவே வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆழமான இடங்களுக்குலாம் விட்டு போகக்கூடிய மாதிரி. ஓகே மக்கள், இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ மீன் குஞ்சு பிடிக்க பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. களத்தில் இறங்கிட்டாரு. என்னென்ன வில்லங்க வரப்போதோ தெரியல, பார்ப்போம். நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் நல்லதுக்குத்தான் செய்கிறோம். மிச்சத்தை பார்ப்போம். இந்த பாருங்க, இதான் இடம் பாருங்க. இப்படி சின்ன சின்ன குழியெல்லாம் இருக்குது. இங்கே ஒன்று நிற்கிது. இதுக்குள்ளே நியாயமான மீன் இருக்கு. ஓகே, ஃபஸ்ட் ட்ரை எவ்வளோ சக்ஸஸ்ன்னு பார்ப்போம். நியாயமான மீன் நிற்குதுண்ணே. இந்த எவ்வளோ பெரிய மீன். எவ்வளோ பெரிய மீன் நிற்குதுண்டு. அதை விட்டு போகுது இல்லை இடம். எத்தனை வந்திருக்கு எங்களோட நாங்கள் செட் பண்ண வேலை சூட்டாவில் அமையல போல. அப்படி கவுட்டு கொட்டிடுங்க. செதுட்டா துடிக்குது. பெருசு கல்லு கிலோ முயற்சி தானே. பார்ப்போம் எங்களால் எத்தனை தான் பிடிக்கிறது. சின்ன பிடிங்களை விட்டாலே கணக்கு பிடிக்கிறாங்க. அதான் தான் பிளான் காட்டுங்க. ஓகே.
பரவாயில்ல. இது என்ன மீன்கள்? இதெல்லாம் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. ஜப்பான் ஏதோ வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. கருப்பு டொட்டா எல்லாம் கிடக்கு. இந்த பொழுதுக்கெலாம் பிடிச்ச எல்லாத்தையும் அடைச்சி வேறு இடத்துக்கு நம்ம மாற்ற போகிறோம். லீக்கா பேக் ஓகே, பிடிச்ச மீன்கள்லாம் வாய்க்குள்ள போட இதுக்குள்ளே 1000க்கு மேலே மீன் கிடக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மீன் வந்து ஒரு மீன் ₹2 ₹1.50 கொண்டு வந்து போட்டாங்க இந்த குட்டையில். அதானோ வாங்கடா சின்ன குட்டிகளாங்கடா. உங்களுடைய நோக்கத்தை பாருங்க, ஆக்களை பிடிச்சாச்சு. நிறைய வரும்போது விற்கணும்டா. ஓகே ஓகே, அப்படியே வாங்க, அப்படியே வாங்கடா. இங்கே வந்துட்டு நான் வருது. நிற்கிதே, நான் ஓடுது கல்லுகளை. தடி என்ன உள்ளுக்குள்ள ஏன்னா வீக்கில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு 100க்கு மேலே குஞ்சுகள் பிடிச்சிட்டோம். இன்னும் பிடிக்கலாம். என்னென்னா குழந்தை வலை இல்லை, அவ்வளோ சேஃப்டியான வலை இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துச்சா வந்துச்சா பட்டுச்சா வந்துருக்கா? ஏன் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், வெள்ளைக்காரன் மாறா எங்களோட சேர்ந்து பிடிக்க. Are you from? Germany. Germany. வந்துட்டா? எங்க? ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் இவ்வளோ குஞ்சுகள் பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 குஞ்சுக்கு மேலே இருக்குது இதில். ஓகே பாருங்கள், வெயில் தாங்க முடியாமல் நாய்கள் போய் தண்ணியில் அப்படியே படுத்து நிற்கிறாரா, மீன் பிடிக்கிறாரான்னு தெரியல. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி ஒரு 500 குஞ்சுகள் கிட்டத்தட்ட பிடிச்சிட்டோம். பிடிச்சதுகளை இப்போ கொண்டு போய் இரணைமடு குளத்தில் விட போகிறோம். ஓகே, போய் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிடிச்ச மீனை வெற்றிகரமாக குளத்துக்குள்ளே விட போகிறோம். ஓகே, நீங்கள் தொடங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீனை இப்போ பிடிச்சிட்டோம். கொண்டு இந்த இடத்துல தான் விட சொல்லியிருக்கிறாங்க, விட போகிறோம். ஐயா 2 மீன் பிடிக்கிறேன். இதான் நிலம் எடுக்கலாம் அம்மன்ட்ட தீர்த்தம் எடுக்கிற இடம். ஆலங்குண்ட இடம் இது. சறுக்கும் சப்பாத்தக்கள். ஓகே மக்களே, இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 500க்கு மேற்பட்ட மீன் குஞ்சுகள் பிடிச்சிருக்கிறோம். இந்தாங்க பாருங்க, தெரியுது. ஓகே, இந்த மாதிரி ஓகே, இப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதான் குளம், குளத்தை சுற்றி வட்டம். ஓகே, வெற்றிகரமாக விட்டாச்சு. இப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு நிறைவேறி விட்டது. நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்க இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமடு பண்ட்டுக்கு நேராக பின்பக்கம். ஸோ இந்த பக்கம்லாம் இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இந்த டைமில் நல்லா தண்ணி வச்சு வற்றி கிடாக்கு முடிஞ்சால் வந்துட்டு போவோம்.